ஒன் ஆஃப் த எவர்லாஸ்டிங் பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மஸ்டிக்கல் பிஸ்னஸ் தான். ஏன்னா அந்த பிஸ்னஸ்க்கு அழிவே கிடையாது. எப்போல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு மனிதர் இருக்காலோ அவ்வளோ தூரத்துக்கு நோய்கள் வரும். நோய்கள் இருக்க வரைக்கும் மெடிசினுக்கு எப்போவுமே மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த மெடிசின்ஸ்க்கு இதை வச்சு தான் இந்த டோட்டல் ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனிஸே வந்து லாபம் பார்க்குறாங்க. எவ்வளோ லாபம்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ஸோ மச் ஆஃப் வைட் ப்ராஃபிட். ஸோ இந்த ப்ராஃபிட் மெஷர் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு ஹியூஜ் ப்ராஃபிட் இருக்குது இந்த மெடிசின் இண்டஸ்ட்ரீஸில். ஸோ நீங்கள் வந்து இந்த மெடிசின் இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணணுன்னா இட்ஸ் குவைட் சிம்பிள், குவைட் சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா நிறைய பேர் இதுக்குள்ளே போகிறதுக்கு காரணம் வந்து தே டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங் இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரி. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப பயங்கரமாக இருக்குமோ, எப்படி மெடிசின் பண்ணுறது, நம்மளாம் மெடிசினே தெரியாது, எந்த ஒரு பயமும் கிடையாது. ஏன்னா அந்த ஆக்டிவ் ஃபார்மான்னு சொல்லிட்டு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் பண்ணுற கம்பெனிஸ் ஒன்று, அவங்க தான் வந்து அந்த மாலிகூல்ஸ் எல்லாம் வச்சு மெடிசின்ஸ் ரெடி பண்ணுவாங்க. அந்த கம்பெனிஸ்லேருந்து இவங்க வாங்கி அச்சடிக்கிற மட்டும்தான் இவங்களோட வேலை, ஃபார்மசிட்டிகளோட வேலை. ஸோ தெர் இஸ் நோ கனெக்ஷன் பிட்வீன் அந்த அச்சடிக்கிற கம்பெனிக்கும் அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் பண்ணுறதுக்கும் தெர் இஸ் நோ கனெக்ஷன். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ நீ மெடிசின் கம்பெனினா நீ ஒரு மேனுஃபேக்சரிங் மாதிரி, எப்படி இந்த ட்ரெஸ்ஸு, மைக்கு, இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அது மாதிரி நீங்கள் ரா மெட்டீரியலை வாங்கி நீங்கள் மெடிசின் அடித்து கொடுக்க போகிறீங்க. தட்ஸ் ஹவ் த ஹோல் பிஸ்னஸ் ஒர்க்ஸ் ஹியர். ஸோ ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மாடல் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் வி ஹாவ் டு பி கேர்ஃபுல் ஆன் கெட்டிங் த சர்டிஃபிகேஷன்ஸ், லைசன்ஸ், இது எல்லாமே ப்ராப்பராக வாங்குறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஐ வில் பி கிவிங் எ கம்ப்ளீட் கேஸ் ஸ்டடீஸ் பிகாஸ் இட் நீட் லாட் ஆஃப் ஒர்க்ஸ் டு பி செட்டில்ட் அப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெல்கம் டு சேனல் AthiranBiztech. நான் தான் உங்கள் நண்பன் சிவா. நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பிஸ்னஸ் பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மஸ்டிக்கல். நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அதுவும் ஃபார்மஸ்டிக்கலில் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு நீட் இருக்குது, ஆசைகள் இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஐ ஆக்டிவ் ஃபார்மஸ்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிஐ ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மாலிகுல், ஒரு ஃபார்முலா. இப்போ ஒரு பேராசிட்டமல் சாப்பிட்றீங்க, ஒரு வயிற்று வலிக்கு சாப்பிட்றீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா இருக்கும், மாலிகூல்ஸ் இருக்கும். இதை ரெடி பண்ணி ஒரு பவுட்ரு மாதிரி இருக்கும். இந்த பவுட்ரு எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனா, இது மாதிரி ஒரு பெரிய பெரிய கண்ட்ரீஸில் இது மாதிரி ரெடி பண்ணுறாங்க. இது தனியான இண்டஸ்ட்ரி. இது ரெடி பண்ணி அந்த இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு தான் இவங்க டேப்லெட் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இந்த காம்பனண்ட் வச்சு டேப்லெட் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சைனாவில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. இவங்க போயிட்டு இது மாதிரி ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனி போயிட்டு அந்த இன்க்ரீடியன்ட்ஸை வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா அந்த ரெடி பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாஸ்க்கு. அது வந்து ஒரு பயாலஜிக்கல் கம்பெனி, ஒரு மைக்ரோபயாலஜிக்கல் கம்பெனி தான் பண்ணும். அந்த கம்பெனி வந்து இந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. பவுட்ரு மாதிரி இருக்கும், ரா பவுட்ரு மாதிரி இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து இவங்க அச்சடிப்பாங்க, டேப்லெட் வடிவில் அச்சடிப்பாங்க. இல்லை டியூப்பில் ஓப்பன் பண்ணி டியூப்பில் போட்டு அச்சடிப்பாங்க. இதுதான் இந்த ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனிஸ் பண்ணுறது. நம்ம ஊரில் இருக்க ஃபார்மஸ்டிக் கம்பெனி. ஸோ கம்பெனி நேம் எதையும் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை, பட் ஸ்டில் இதுதான் நடக்குது. இதுதான் டோட்டல் ஃபார்மஸ்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் இது மாதிரி தான் பிஸ்னஸ் நடக்கும். ஸோ இப்போது நீங்கள் வந்து இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணணுன்னா ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் எங்கே கொடுக்குறாங்க, யார் கொடுக்குறாங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி அந்த இன்க்ரீடியன்ட்ஸை வாங்கி நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து இந்த பவுடரை வச்சு நீங்கள் மிஷினில் விட்டு டேப்லெட்ஸ் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணணும். திஸ் ஹவ் த டோட்டல் ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனி ஒர்க்ஸ். இது ஒரு செட் ஆஃப் பிஸ்னஸ். டேப்லெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு ஒரு செட் ஆஃப் பிஸ்னஸ். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுஸு, இந்த மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனிஸ், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தனியான ஒரு கம்பெனிஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது க்ளவுஸு, அப்புறம் லாட் ஆஃப் இன்ஜெக்ஷன், சிரிஞ்சி. ஸோ சிரிஞ்சி மோல்டிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஸோ இதிலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் பண்ணணுங்கிறது இல்லை, பட் யூ ஷுட் ஹேவ் அ நாலேஜ். அட்லீஸ்ட் ஒரு குவைட் 1 or 2 years நாலேஜ் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் மீட் பண்ணால் தான் வந்து மார்க்கெட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அக்செப்ட் பண்ணலைன்னா உங்களோட மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்து இட் வில் பி நாட் பி கோயிங் குட். ஸோ உங்களுக்கு எது மாதிரி ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ அதை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா ஐ வில் கிவ் அ ப்ரீஃப், ஒரு ஃபுல் கேஸ் ஸ்டடீஸோட ஐ வில் கிவ் அ எக்ஸ்ப்ளனேஷன் டு யூ. ஏன்னா there are a lot of pharmaceutical companies, lot of மெடிசின் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குது, க்ளவுஸு, மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. ஸோ இது எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஈவன் சென்னையில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ செப்ரேட் ஒரு ஐடி செக்டர் மாதிரி ஃபார்மஸ்டிக்கல் செக்டரே இருக்குது. நியர் கிண்டி, வேளச்சேரியில் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக மெடிக்கல் கம்பெனிஸ் மட்டுமே வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் வந்து அங்கே சப்சிடி கொடுத்துருக்காங்க. ஸோ தே கேன் ஸ்டார்ட் தேர் ஓன் கம்பெனி தேர். மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் ஆஃபீஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் வித் 0 rent.
ஸோ இது எல்லாமே அவைலபிள் இருக்குது. கவர்மெண்ட் இஸ் சப்போர்ட்டிங் அஸ். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட இன்ஃபர்மேஷனை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா ஐ வில் ரிசர்ச் அண்ட் ஐ வில் கம் பேக் வித் யுவர் டீட்டெயில்டு பிஸ்னஸ் பிளான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் ஃபார்மஸ்டிக்கலில், மெடிசின் மேனுஃபேக்சரிங்கில் இந்த பாப்பின் தான் இந்த பப்பையாவோட அந்த பப்பையா இருக்கு இல்லையா, அந்த பவுடரை வச்சு தான் அந்த டியூப் ரெடி பண்ணுவாங்க. அந்த டியூப் ரெடி பண்ணிவிட்டு அந்த டியூப்பில் இருக்க பவுடர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபார்மா அந்த கம்பெனி அப்ரோச் பண்ணிங்கன்னா அந்த பவுடரை கொடுப்பாங்க. அந்த பவுடரை ஃபில் பண்ணி அதை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் த டோட்டல் மெடிசின் கம்பெனிஸ் ஆர் ஒர்க்கிங். ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you in next video. Until then, take care. Bye from Shiva.